இஸ்ரேல் என்ற புதிய நாடு உருவான தினம் இன்று. இதே ஆண்டில்தான் அரபு இஸ்ரேல் போரும் ஆரம்பமானது. அது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பல்வேறு நாடுகளால் வெறுக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்ட யூதர்களுக்காக அமைத்துக் கொடுக்கப்பட்ட தனி தேசம்தான் இந்த இஸ்ரேல். தனது கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியை பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே பிரித்தது இங்கிலாந்து. ஐநாவின் அங்கீகாரத்துடன் 1948 ஆண்டு மே 14 அரபு இஸ்லாமியர்களின் எதிர்ப்பையும் மீறி உருவானது இஸ்ரேல். சுற்றிலும் பாலைவனம், அரபு நாடுகளிலேயே எண்ணெய் வளம் இல்லாத சிறிய பகுதியில் அமைந்த தேசமான இஸ்ரேல் இன்று கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பங்களை கையாளுவதில் அத்துப்படியாக விளங்குகிறது. தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, விவசாயத்திலும் தான். சொட்டு நீர் பாசனத்தை உலகிற்கு அறிமுகம் செய்த தேசமும் இஸ்ரேல் தான். இதுவரை வழங்கப்பட்ட 965 நோபல் பரிசுகளில் தங்களின் கண்டுபிடிப்புகளுக்காக 214 முறை நோபல் பரிசு வென்றவர்கள் யூதர்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி அதி புத்திசாலிகள் நிறைந்த தேசமாக பார்க்கப்படும் இஸ்ரேலின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அதன் உளவு அமைப்பான மொசாட் மட்டுமல்ல, அமெரிக்காவின் எல்லையற்ற ஆதரவும் கூட. இஸ்ரேல் என்ற தேசம் உருவான அடுத்த நாளே முதல் அரபு இஸ்ரேலிய யுத்தம் ஆரம்பமானது. ஆனால் 1967 நடந்த 6 நாள் போர் இஸ்ரேலின் பலத்தை காட்டியது. எகிப்திடமிருந்து காசா நிலப்பரப்பு, சைனாய் தீபகற்பம், ஜோர்டான் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஜெருசலேம், மேற்கு கரை, சிரியாவிடமிருந்து கோலான் குன்றுகள் என அனைத்தையும் இஸ்ரேல் கைப்பற்றியது இந்த போரின் போதுதான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தின் புனித தலமான கிழக்கு ஜெருசலேத்தை கைப்பற்றியதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான பிரச்சனை அனைத்திற்கும் அடிப்படை. இப்படி இஸ்ரேலின் கை ஓங்கிக் கொண்டே செல்ல, மறுபுறம் தங்களுக்கு சொந்தமான பகுதியிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனியர்களின் வாழ்வு மீளா துயரமாக இருளில் மூழ்கிக் கொண்டிருப்பது வேதனையின் உச்சம். காசாவிற்கு நிவாரணப் பொருள் ஏற்றி வந்த லாரியை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் எதிர்ப்பாளர்கள் அதில் இருந்த நிவாரணப் பொருட்களை எல்லாம் எடுத்து சாலையில் வீசியிருந்தனர். முற்றுகையிடப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை வழங்க இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ள நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறுவதாக கூறப்படுகிறது. ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை எதிர்த்து தெற்கு இஸ்ரேலில் கடந்த வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.